ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சு. நான் 9:30க்கு எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் இப்போ லீவ் டைம்னால எப்படியும் 12 மணிக்கு தான் நைட் லேட்டாக தான் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு லேட்டாக தான் தூங்குவோம். 1 மணிக்கு மேலே ஆயிரும். அதெல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். 11 மணிக்கு மேலே எழுந்திரிப்போம். இன்றைக்கி வந்து சரி, ஒரு வாரம் ஆச்சு பசங்களுக்கு மட்டன் வாங்கி கொடுத்தனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து விட்டோம். வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதான் இன்றைக்கி தான் செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க காட்டுறேன். என் பசங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இருட்டாக இருக்குது. நான் இன்னும் லைட்டோட ஆன் பண்ணல. வசிம், பாஷா இங்கே ஒரு மம்மி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாரு. நீங்கள் பாருங்க, இது எப்படி குட்டி தூங்குதுன்னு. தள்ளு பாருங்க, தள்ளியா இந்த குட்டியை பாருங்க எப்படி தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. வசிம், மம்மி பார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். பாஷா பாச்சா பார். குட் மார்னிங். கத்த. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கஸ்லாம். இன்னைக்கு சமையல் ஃபுல்லாக என் ஹஸ்பண்டு தான். நம்ம ஃபுல் ரெஸ்ட் இன்னைக்கு வந்து. நாங்கள் மட்டன் வாங்கி சொன்னேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் மட்டன் வாங்கி 1 வாரம் ஆச்சுண்டு. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மட்டன் வாங்க போனாங்களா. அவங்களுக்கு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் போகலை, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. பக்கத்தில் தான், ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் விற்கிது. வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து வேறு என்னதுங்க, மட்டன் ரசம் கிரேவியா? என்னது மட்டன் ரசம்? நீங்கள் சொல்லுங்கள். மட்டன் ரசம் வச்சு வேறு என்னது? மட்டன் ரசம், மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவியா? அது ஃபுல் கிரேவி வைக்க போகிறாங்களா? நிறையா மிளகாய் எடுத்துருக்காங்க. நான் இத்தனை கிலோலாம் பச்சை மிளகா எடுக்க மாட்டேன். நிறைய மிளகாய் எடுத்துருக்காப்புல. நான் தெரில, நிறைய மிளகாய் எடுத்துருக்காங்க. இது வச்சு வைப்பேன். இது 2 டீஸ்பூன் மேலே இருக்கும் போல இருக்குது. தெரில, 2 டீஸ்பூன் சொல்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவோம். எங்கள் அம்மா மயனை ரசம் வைக்க சொன்னால் ஒரு மளிகை கடையை உள்ளக்கு போட்டுருவாப்புல ரசத்துக்குள்ள. இன்னைக்கு சமையல் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் சமையல் தான். என்னென்ன செய்கிறாங்க பார்க்கலாம். எப்படி நல்லா பெசஞ்சுக்கலாமா? நாங்களும் இதை தான் செய்வோம். இந்த மட்டன் ரசம் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேண்டாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கிரேவி, இது மட்டன் கிரேவி செய்ய போகிறாங்களாம். என்னது இது பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டன் வேக வச்ச பாதி தண்ணி வந்து ரசம் வச்சுட்டாங்க, பாதி வந்து அந்த கிரேவி மாதிரி செய்ய போகிறாங்களாம். அதில் அப்படியே பச்சை வெங்காயத்தை சேர்க்குறாங்க பாருங்க. பச்சை வெங்காயம், பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை சேர்த்துருவீங்களா? பொதுவாகவே ஆம்பளை சமையல் தான் அப்படி தாங்க இருக்கும். ஆனால் என்ன வேறையா தாளிக்கும் போது ஊற்றுறது இல்லையா? இது தாளிப்படுறது இல்லையா? இதுலேயே போட்டு வேக வச்சு கிரேவி மாதிரி ஆக்கிறதா? டேஸ்ட்டு செம்ம தூக்கலாக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் இது. செட்டிநாட்டில் இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே, வேக வைக்காம. சமையல் செஞ்ச குரு சொல்லி கொடுத்தது இது. உங்கள் குரு சொல்லி கொடுத்தாங்களாம் இப்படித்தான் சமைக்கணுன்ட்டு. ஆனால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சரி, நமக்கு வேலை மிச்சம் தானே. ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பிட்டு வீட்டில் பேசாமல் இருக்க வேண்டியதுதான். என்னாச்சு? எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்திருக்குன்ட்டு. நான் எல்லாம் ரெடி ஆன அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெடி ஆகுங்க. இந்த குட்டி எப்படி படுத்து கிடக்கும் பாருங்க. நமாஸ் படிக்கும் இல்லையா? வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. வயிறுலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எந்திரிச்சது லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். என்ன வசியமா? லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்னும் குளிக்க கூட இல்லை வசியம். குளிக்கல இல்லை இன்னைக்கு? எப்போ குளிச்ச? எங்கள் செத்தோட என் பையனை தாங்க வீடியோ எடுக்க போனேன். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணி அந்த கிரேவியில் என்ன மிதக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்குது. பச்சையா எல்லாமே ஊற்றுன மணி இருக்குது. ஒன்றும் இல்லை, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இல்லைங்க, நான் அப்படியே நீங்கள் தாளிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குதுல வந்து. அதான் கேட்குறேன். ஆயிலோட அந்த மட்டனோட எண்ணெய் வந்து அப்படி தெரியுதா? இங்கே பாருங்க, சேர்த்து இப்படி தாங்க போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லாம் உள்ட்டா எல்லாமே மாறிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது செஞ்சவொன்னா காட்டுறேன் பாருங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் கிரேவி ரெடி பண்ணாங்க. நாங்கள் நேற்று பண்ண பரோட்டா வேறு இருக்குது, அதை வேறு சூடு போடணும் பழசு. சரி, கிரேவி இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். நைட்டு தான் செஞ்சோம், நான் சாப்பிட முடியல. அப்படியே தான் இருக்குது பரோட்டா. நான் பரோட்டா ரெசிபிலாம் நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன். இப்போ காஞ்சி கருவாடாக கிடக்கு. இது கூட நம்ம இல்லைம்மா, என் மகன் ஒன்று செய்வாள், சப்பாத்தி முட்டை அது மாதிரி செய்ய நல்லா இருக்கும். இது வந்து போட்டாக்கு சூடு பண்ணி இருந்து சாப்பிடணும். அது கிரேவினால என் பசங்க சாப்பிட்ருவாங்க பரோட்டா வச்சு. நான் ஈவினிங் வந்து எந்த ஸ்நாக்ஸும் பண்ணுற ஐடியா இல்லை. பார்க்கலாம். ஈவினிங்கு மேலாடியில் பால்கனிக்கு போவோம்.
மாலுக்குள்ள போய் நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன காட்டுறேன். நீங்கள் பாருங்க, வீட்டிலேருந்து எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோன் தாங்க. கேம் விளாட என்ன கேம் விளாடுற வசிமா? ஃப்ரீ ஃபயர். ஆ ஃப்ரீ ஃபயர் சொல்லு. ஹாய். ஓகே. எங்கள் வீட்டில் வந்து பழைய கட்டில் தாங்க இருக்குது. நாங்கள் வந்து வீடு வந்து வாங்கினதோட இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எந்த பொருளும் வாங்கவும் இல்லை. இனிமேல் தான் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கணும். ஹலோ. ஃப்யூச்சரில் வந்து நிறையா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா பார்க்கலாம். ஒன்றும் டிவியோட மாற்றலை. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சோன்னா டிவி வாங்க பிளான் பண்ணியிருக்கோம். வாங்கும்போதும் நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜு மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே கொரோனா வந்து நம்மளை இப்படி ஒரு கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருச்சு. எங்களுக்கு இங்கே எவ்வளவோ வீடு பார்த்தேங்க, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வீடு தான் பிடிச்சிருந்தது. நல்லா மேலெலாம் நல்லா சீலிங் போட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னும் உங்களுக்கு வந்து மேலெல்லாம் ரெடி பண்ணல, கிச்சன் ரெடி பண்ணல. நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு. இன்ஷால்லா பார்க்கணும். என்ன இது? அவ்வளோதான், நமாஸ் படிச்சு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். 1:30 ஆயிடுச்சா? ஆமாம், 1:30 ஆயிடுச்சு. பாஷா என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? மட்டன் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. வசீம் ஏன் உட்காந்துருக்காரு? ஏன் இப்படி உட்காந்துருக்காரு? என்னாச்சு வசீமுக்கு? சமையல் ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சமையல் தான். சாப்பாடு ரெடி, மட்டன் ரசம் ரெடி, என்னது மட்டன் கிரேவி ரெடி. இப்போ பசிக்குது, சாப்பிட போகிறோம். என் பையன் எனக்கு சின்ன ஒரு வசீமுக்கு வந்து பசி எடுத்துருச்சான். அதனால் ஏற்கனவே நாங்கள் வர முன்னே சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. சாப்பிடியா? சாப்பிட்றா. டாடி ரசம் எப்படி சொல்லு. சாப்பிட்டு பாரு. சாப்பிடுங்க. உட்காருங்க. பொட்டை சாப்பிடலையா வசீமு? சரி சாப்பிட்டு பாரு. சொல்லு மம்மிக்கு டேஸ்ட் எப்படி சொல்லு. டாடி ரசம் எப்படி இருக்குது சொல்லுங்க. மம்மி பாருங்க, நல்லா இருக்கா ரசம்? உங்கள் டாடி நல்லா சொல்றியா? உண்மையாக நல்லா இருக்கா? அப்படியா? சரி, சாப்பிட்டுட்டு நான் ஈவினிங் டயத்தில் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பசிக்குது. மணி 1:30 ஆகுது. சாப்பிட போகிறோம். பாய். நல்ல மழை பெய்யுது. ஏய், இது நனைஞ்சிருந்தா வசீம் காட்டுங்க. வசீம் ஆய் சொல்லுவேன். நம்ம வீட்டு தக்காளி செடி பார்ப்போமா? வெளிச்சமா இருக்கா? தக்காளி நல்லா பெருசாக வச்சுங்க. தக்காளி நல்லா வெயிட் பண்ண மம்மி வர எடுக்கிற சும்மா விட்டுறாங்க. விடு கையெடு. புதினா புதினா விடு. புதினா தக்காளி கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. அதனால் சூடாக என் பொண்ணு வந்து பிளாக் காஃபி போட்டு ஒன்று கொடுத்தா. அதை குடிச்சிட்டு சிதற உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து எதுவும் இல்லை. ரசம் இருக்கிறனால சாதம் மட்டும் வடித்தா போதும். நான் அதே டின்னர் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு வேறு நான் ஊற வச்சுருக்கேன். மாவு வேறு ஆட்டணும். நான் இட்லிக்கு வந்து மாவு மதியமே ஊற வச்சிட்டேன். மாவாட்ட போகிறேன். இது வந்து வடைக்கு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நான் இட்லிக்கு போடும்போதே கொஞ்சம் வடைக்கு உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கிடுவேன். இட்லிக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் சேர்த்தமாக்கும் நல்லா இருக்குது. நமக்கு இட்லியும் ஊற்றிக்கலாம், நம்ம தோசையும் நல்லா வரும். அதுக்காண்டி தான் வெந்தயம் சேர்க்குறது. இப்போ வடைக்கு தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு தான் நான் இட்லிக்கு மாவு அரைக்க போகிறேன். இட்லி தோசை மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு வந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடைக்கு வந்து நான் கெட்டி ஆட்டணும். உளுந்தோட ரெசிபி வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எப்படி ஆட்டுறது, என்னென்ன போட்டு ஆட்டுறது மெத்தட்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி ஆட்டியாச்சு. நான் வந்து இது இப்போ சுடப்போது கிடையாது. நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு
டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோமாக்கும் பசங்களாம் இப்போ வீட்டில் இருக்கனால சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் எடுத்து சுட்டு கொடுத்துக்கலாம். மாவை அள்ளிட்டு நம்ம வந்து இட்லிக்கு மாவு ஆட்டிடலாம். நான் இட்லி மாவு வந்து அதோட மெஷர்மெண்ட்லாம் நான் அளவுலாம் போடலை. இன்ஷால்லாம் இன்னொரு விழாக்கில் வந்து இட்லி மாவு எப்படி பஞ்சு போல் இட்லி மாவு அரைக்கிறதுங்கிறது நம்ம வீடியோ போடுறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் உளுந்து போட்டு ஆட்ட போகிறேன். நான் வந்து வடைக்கு ஆட்டிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு போட்டிருந்தேன், உளுந்து ஆட்டி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக மாவு ஆட்டி முடிச்சாச்சு. அள்ளிடலாம். நல்லா மாவு ஆட்டிடுச்சு. அள்ளிடலாம். இப்போ தூரமாக இருந்த எடுங்க. இப்போ ஒரு வழியாக மாவு ஆட்டியாச்சு. நான் உப்பு போட்டே அரிசியோட ஆட்டிடுவேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் தேவையான எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு ஃப்ரிட்ஜில் பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெல்லை ஊற்றி வச்சிடலாம். ஆட்டுறதுக்கு எப்பயுமே மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட்டணும். இப்போ வந்து இந்த மாவை வந்து மூடி போட்டு முடிச்சிடலாம். இது உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு மாவு வந்து நமக்கு சூடாக இருக்கனால ஒரு மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து பாதி ஊற்றி வச்சாச்சு. இந்த அளவு போதும். இது எனக்கு மிச்சமாக தான் இருக்கும். இட்லி ஊற்றிட்டு மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த மாவையும் இந்த எடுத்து வச்சுருக்கிற மாவையும் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இட்லி தோசை ஊற்றிக்கிடுவேன். அப்போ தான் நம்ம புளிக்கிறதுக்கு இது வந்து அவ்வளோ புளிக்காது. ஃப்ரிட்ஜ் வச்சோம்னா இது பிடிச்சோன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணமாக்கும் நம்ம இட்லி தோசை சூப்பராக வரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு வேளை எப்படியும் முடிஞ்சிருச்சு மாவாட்டுற வேலை ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, ஆட்டித்தானே ஆகணும். இன்னும் மணி 10 ஆச்சு. இன்னும் பசங்க இறந்துங்கல. நான் போய் பால் காய்ச்சலான்னு பார்க்குறேன். அவனுக்கு சளி பிடிச்சிருக்கனால பால் காய்ச்ச போகிறேன். வாங்க எப்படி என்னென்ன போட்டு நான் பால் காய்ச்சிருங்கிறத காட்டுறேன். இப்போ நான் பால் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். என் மயனுக்கு வந்து சின்னவனுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. அவன் இந்த நமாஸ் படிக்கிறதுனால கொஞ்சம் இது மாதிரி இருக்குங்க. நமாஸ் படிக்கிறதுனால அடிக்கடி உதவு பண்ணுறதுனால சளி பிடிச்சிருச்சு. சரி எல்லாருக்குமே நல்லது இந்த நேரத்தில்னு சொல்லிட்டு நான் பால் காய்ச்சிறேன். நான் வந்து தேவையான அளவு பால் எடுத்தேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆறுக்கு அரை கிளாஸ் தான் போதும், ரொம்ப தேவையில்லை. போதும் தானே. இந்த சித்திரத்தை இது நாட்டு மருந்து கல்ல எங்கேமா இருக்கும், மல்லிகல்ல இருக்குமா? நாட்டு மருந்து கல்ல மட்டும்தான் இருக்கும். இது சித்திரத்தை நாட்டு மருந்து கல்ல தான் இருக்கும். இதை நுணுக்கி வந்து பவுடர் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்கிற போகிறேன். இது நல்லா இடித்து நுணுக்கிக்கிற போகலாம். கொஞ்சமாக அதே மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் பாலோடைய. இந்த டைப் வந்து அடிக்கடி சுடுதண்ணி வச்சு குடிங்க. வெறும் சுடுதண்ணி குடிக்கிறத விட நம்ம ஜீரகமும் இஞ்சி தட்டி போட்டு வேக வச்சு குடித்தா நல்லது. நம்ம தொண்டையில் கிருமி இருந்தால் கூட செத்துன்னு சொல்கிறாங்க. பார்த்து எங்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை. முடிஞ்ச அளவு வீட்டில் தான் இருக்கோம். அப்படி அத்தியாவசிய பொருளுக்குன்னா கூட நாங்கள் ரொம்ப தூரம் கூட போகிறது கிடையாது. பக்கத்தில் கடைக்கு மட்டும்தான் போவோம். அதுக்கடுத்து இந்த கோட்டை விட்டு நீ தாண்டா தான் அந்த கோட்டை தாண்ட மாட்ட மாதிரி நாங்கள் அதை தாண்ட மாட்டோம். அப்படியாது. ஒவ்வொரு குடும்பமும் நமது நாட்டிற்கு முக்கியம். அதனால் வீட்டிலேயே இருங்கள். சித்திரத்தை நல்லா தட்டி நான் நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். என் பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்ச மாவுக்கு இதே பவுடர் கிடைக்கும். நாங்கள் இடிச்சனால எனக்கு இந்த அளவு போதும். இதை எடுத்து வச்சிட போகிறேன். மிளகு போட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா கோச்சிருச்சு. இப்போ எடுத்துக்க சித்திரத்தையே நான் சேர்த்துறேன். இதோட நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இதோட சூப்பரு, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வந்து. தேங்காய் வெளியே வாங்க போகணுனால தான் நான் பசும்பால்லையே நான் சித்திரத்தை போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இனிப்புக்கு வந்து நான் பனங்கற்கண்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். இது சக்கரெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா அது வந்து மிளகு அந்த சித்திரத்தெல்லாம் கொதிச்சு வந்தோடனே பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்க வேண்டியதுதான். அதோட மிளகையும் சேர்த்துக்கலாம் அந்த பால்லையே. இது இருமல் சளி இருந்தால் கூட நமக்கு நல்லாயிரும். இருமல் ரொம்ப இந்த சொல்லுவாங்க வறட்டு இருமல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இது பிடிச்சமாக்கும் நல்லா சரியாயிரும். நான் இதான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். பசங்களுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி கொடுத்துருவேன். இந்த டயத்தில் வந்து அடிக்கடி குடிச்சமாக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், கொதிச்சது போதும். நல்லா மிளகு சித்திரத்தெல்லாம் போட்டதுனால இது நல்லா கொதிக்க விட்டாச்சு 5 நிமிஷம். இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பாக தான் குடிக்க நல்லாயிருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சு நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சக்கரை சேர்க்கக்கூடாது, பனங்கற்கண்டு தான் சேர்க்கணும்.
நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். என் மகன் சின்ன வசீமுக்கு வந்து இனிப்பாக தான் குடிப்பார், இதை குடிக்க மாட்டார். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. வடிகிட்டு பசங்க கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரே சவுண்டாக தான் இருக்குது. இன்னொரு ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில். பசங்க தான் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் பசங்க இப்படிலாம் சேட்டை செய்கிறாங்க சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டினா தான் பசங்க குடிப்பாங்க, இல்லாட்டா குடிக்க மாட்டாங்க. வாயில் வந்து நமக்கு எதுவுமே படக்கூடாது, அதனால தான் வடிகட்டுறது. 3 கிளாஸில் மட்டும் ஊற்றுமா? ஏம்மா, நமக்கு பெரிய கிளாஸில் வேணும், கம்பெனி கட்டாது. உங்களுக்கு பெரிய கிளாஸில் வேணுமா? அதனால் பெருசில் ஊற்றிடலாம். நம்ம குடும்பத் தலைவர் இல்லையா, அதனால் நம்ம பெரிய கிளாஸ்லேயே ஊற்றிடலாம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, நைட் ரொட்டா வேலையும் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு. நான் ரசனால நாங்கள் சாப்பாடே செஞ்சு அதே வச்சு தான் சாப்பிட்டுட்டோம். எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதோட விழாக்கு முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.